फ्रेंड्स இன்னைக்கு நம்ம வேற லெவலான ஒரு விண்டேஜ் மாடல் சைக்கிள் தான் பண்ண போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா செயின்லெஸ் சைக்கிளா நம்ம இப்பதான் வந்து பார்க்கறோம், யூஸ் பண்ணிடலாம் இருக்கோம். ஆனா 1800லயே வந்து பாத்தீங்கன்னா செயின்லெஸ் சைக்கிளா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. வாங்க அந்த சைக்கிள் எப்படி மேக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென் சைக்கிள்ல பெரிய சைக்கிள் இருக்கும் இல்லையா, அதுல ஃப்ரண்ட் வீல் இந்த செட்டப் அப்படியே ஃபுல்லா பாத்தீங்கன்னா இரும்பு கட்ல வந்து கட் பண்ணி போட்டுருந்தாங்க. அதை வந்து எடுத்து வந்திருக்கேன். இதுல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் வீல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வீலை வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சல் போல்ட் போட்டுருக்காங்கல்ல, இந்த ஆக்சல் போல்ட் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த ஆக்சல் போல்ட்டை எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆக்சல் போல்ட்டுக்கான லாக் நெட்டை அந்த கோணெல்லாம் வந்து கழட்டிட்டு அந்த ஆக்சல் போல்ட்டை வந்து நான் வெளில எடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஆக்சல் போல்ட் வரக்கூடிய இந்த பால்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. அது எல்லாத்தையுமே வந்து தட்டி வெளில எடுத்துடலாம். உள்ள நம்மளுக்கு பால்ஸ் இருந்துச்சுல, அந்த பால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு கவர் வந்து போட்டிருப்பாங்க. அந்த கவரை வந்து நம்ம கட்டிங் பிளேயர் வச்சுட்டு அழுத்தி எடுத்தோம் அப்படின்னாலே வெளில வந்துடும். அதே போல் ரெண்டு சைட்லேயும் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த இடத்துல கப்பு மாதிரி இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் ரேஸ்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்மளுக்கு தேவை கிடையாது. அதை வந்து தட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் அந்த ஆக்சல் போல்ட்டே உள் பக்கமாக அதுக்கு மேலே படுற மாதிரி வச்சுட்டு தட்டுறேன் பாருங்க. இதே போல் நம்மளுக்கு ரெண்டு சைட்லேயுமே இருக்கும், ரெண்டையுமே வந்து கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஹப்போட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப் வந்து கிடச்சிருச்சு. அடுத்ததான் நான் ஒரு 20 mm ராடு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அந்த ராடில் ஓரளவுக்கு டைட்டாக போகிற மாதிரியான வாஷர் வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 20 mm ராடை வந்து பார்த்தீங்கன்னா ஹப்போட சென்டரில் நம்மளுக்கு கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு நம்ம வெளில அடிக்கணும். ஆனால் அந்த கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதுனால கரெக்டான சென்டரில் வச்சுட்டு வெளில அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த 2 நம்பர் வாஷர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த போல்ட்டை அந்த ஹப்போடியாக வந்துட்டு மாட்டிக்கிட்டு நம்ம வெல்டு பண்ண வேண்டிய வாஷரை போட்டு அதுக்கான நட்டு போட்டு வந்து டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெல்டு பண்ண வேண்டிய வாஷரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சென்டருக்கு வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய நட்டை டைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த வாஷர் வந்து அசையாமல் இருக்கும். அப்படியே நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். ரெண்டு நம்பர் வாஷரையுமே ஹப்பு கூட நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு வெல்டு பண்ணியாச்சு. இப்போ 20 mm ராடு வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து உள்ள மாட்டிட்டு நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 நம்பர் பேரிங் எடுத்து வச்சிருக்கேன். இதில் இந்த 20 mm ராடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஷாஃப்ட் எடுத்து அந்த ஹப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் அந்த ஷாஃப்ட் வந்து சம்மா இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு அந்த வாஷர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாஷர் கூட சேர்த்து நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஆக்சல் போல்ட்டு டைட் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடம் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. அதை நம்ம ஒட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பேரிங் வந்து உள்ளார போகிற மாதிரியான ஒரு 1.5 inch இரும்பு பைப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப்பில் ஒரு 3/4 inch வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கரெக்டான ரவுண்டில் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு அட்டையை வந்து மேலே சுற்றிட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பிளேட் எடுத்து ரவுண்டாக வளைக்கிறதுனா கூட வந்து வளைச்சிக்கலாம். அப்படி வளைச்சி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டான ரவுண்டில் வளைச்சி எடுக்க முடியாது. அப்படின்றதுனால இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1.5 inch நீளத்துக்கு ஒரு 8 நம்பர் பட்டை வந்துட்டு தேவைப்படும். அந்த பட்டையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm போல்ட்டு போடுற மாதிரி நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். இந்த இரும்பு பட்டையை என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பைப்பை வந்து 2 பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட 2 எண்ட்லையும் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்த எல்லா பீஸையும் வச்சுட்டு ஒரு 4 நம்பர் கிளாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த 2 கிளாம்பையும் எடுத்து ஒன்றா வச்சு காமிக்கிறேன் பாருங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் லாக் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்துடும். இந்த சைடில் நம்ம போல்ட்டு போட்டு வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி எடுத்ததில் ஒரு 2 கிளாம்பு எடுத்துகிட்டு நம்ம ஆக்சல் போல்ட்டு போடுற இடத்த கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ண போகிறோம். அடுத்ததான் நான் சைக்கிள் டியூப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த சைக்கிள் டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, அந்த கிளாம்பு கடையில் அந்த பேரிங்கை வச்சுட்டு டைட் பண்ணும்போது கொஞ்சம் கிரிப்பாக வந்து பிடிக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த பேரிங் எடுத்து அந்த ஷாப்பில் வந்து மாட்டிட்டு மேல் பக்கத்துலேருந்து நம்ம கிளாம்பு வெல்டு அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை மேலே வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சீட் ஆகிடும். இன்னும் 2 கிளாம்பு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்க்கு கீழ் பக்கத்துலேருந்து நம்ம 2 நம்பர் போல்ட்டு போட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பேரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பில் வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா செயின்லெஸ்ஸாக பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளுக்கான ஃப்ரேம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ரேம் தான். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஃப்ரேமை மேக் பண்ணுறதுக்கு 4 அடி நீளத்தில் 1.25 இன்ச் இரும்பு பைப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப்போட ஒரு எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் வைக்க போகிறோம். அதே போல் இந்த சைட்லையும் ஒரு அடிக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் வைக்க போகிறோம். இப்போ நமக்கு சென்டரில் இருக்கக்கூடிய கேப் இருக்குல்லையே, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு விட்டு 3 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகிறோம். துண்டாக வந்து கட் பண்ண போகிறதில்ல. எவ்வளவு கட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து பாருங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ண இடம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த பைப்பை பிடிச்சிட்டு வளைச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம கட் பண்ணியிருக்கிறது ஏற்ற மாதிரி அந்த பைப்பை வந்துட்டு வளைஞ்சு வரும். அப்படியே நம்ம வெல்டு பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம கட் பண்ண இடம் வந்து 2 ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம டாக் வெல்டு வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றியுமே வெல்டு பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமோட ஒரு எண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்புக்கு மேலே கரெக்டாக சீட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃப்ரேமை சைக்கிளோட ஃப்ரண்ட் வீலுக்கான செட்டப் இருக்கு இல்லையா, அது கூட வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். கரெக்டாக எங்கே வச்சு வெல்டு அடிக்கிறேன் அப்படின்ற வந்து பார்த்துங்க. அடுத்ததான் நம்மளோட சின்ன சைக்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வீலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வீலாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரண்ட் வீலை வந்து கழட்டி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த பார்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேமில் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு உள்ள வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட வண்டியை வந்து பாருங்கள், லுக்கும் வந்து கிடச்சிச்சு. பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா சமம் பண்ணால் இருக்குது. இதை நம்ம ரோட்லலாம் ஓட்டிட்டு போனோம்னா எப்படி பார்க்க போகிறாங்கன்றது இல்லை. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்த நம்ம இதே இடத்துல வச்சுட்டு வெல்டு பண்ணிடலாம். இப்போ நான் சைக்கிள் பெடலில் ஒரு 2 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதே நம்ம வீலுக்கு சென்டரில் ஒரு ஷாஃப்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட 2 எண்ட்லேயும் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இந்த சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுற இந்த பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்புக்கு மேலே வச்சுட்டு வெல்டு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வெல்டிங் வந்து உடச்சிக்கும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அந்த பைப்புக்கு மேல் பக்கத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக நான் பேக் வீலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே கிளியராக புரியும். பிரேக் உண்மையிலே வேறு லெவலுங்க. போயிட்டு இருக்கும்போது பிடிச்சாலும் இந்த மாதிரி தூக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டேஜ் மாடல் சைக்கிளுக்கான மொத்த ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பெயிண்ட்டுமே வந்து பண்ணியாச்சு. பார்க்கறதே வந்து செமையாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளை வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். என்ன நடக்க போகுது அப்படின்றது இல்லை. என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு செயின் இல்லை அப்படின்றதுனால தத்தியெல்லாம் வந்து ஏற முடியாது. அப்படியே ஏறியே உட்காந்துடலாம். கொஞ்சம் ஹைட்டாக தாங்க வச்சுட்டேன் சீட்டை. அப்படியே நம்ம நவந்துட்டே போய் பெடலில் காலை வச்சிட வேண்டியதுதான். வா, செமையாக இருக்குங்க. ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. லோடாக வர மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப மிதி வாங்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. செம ஃப்ரீயாக இருக்குது. செம்மங்க. இப்போ நம்ம அப்படியே பெடலில் காலை வச்சு நம்மளால் சைக்கிளில் ஏற முடியுதா அப்படின்ற வந்து செக் பண்ணலாம். இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். வீடு சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஆளையை தூக்கி விட்ருங்க. போருங்க, அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாய்ப்பே இல்லை. பெடலில் காலை வச்சு ஏறுறது நம்ம இப்படி தான் ஏறி ஆகணும், வேறு வழியே இல்லை.
மற்றபடி ஓட்டுறதுக்கு வேறு லெவலுங்க. அப்பா மிதிக்கிற மாதிரி ஃபீலே இல்லை. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பள்ளத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. வேகம் அதிகமாகிடுச்சு. ஐயோ வேகம் அதிகமாகிட்டுனா பெடலை விட்டு கால் போயிடுதுங்க. ஐயோப்பா சரியான அட்டிங்க காலில் எல்லாம். அதிகமாகிடுச்சு. பெடல் வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, கால் மேலே வைக்க முடியல. அப்போ ஒரு வழியாக வந்து நிறுத்தியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணன் வந்து கூட இருக்காங்க. அவங்க தான் நம்மளோட வண்டியை வந்து ஓட்டி பார்த்துட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல போகிறாங்க. வாங்கண்ணே. என்னப்பா அது சைக்கிள்? இந்த சைக்கிளை பார்த்தது இல்லையே. எப்படின்னா இருக்குது சைக்கிள்? சைக்கிள் செமையாக இருக்கு, ஓட்டி பார்ப்போம். கையை வலிக்குதா காலை வலிக்குதா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. உண்மையிலே செமையாக இருக்குது கலை. ஒரு வித்தியாசமான ஃபீல் தருது இந்த சைக்கிள். இந்த வீடியோ செல்லில் பார்க்குறதோட இருந்துக்கூடாதானா இன்னைக்கு வந்து நான் மாட்டிக்கிட்டு அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னேன்? உண்மையிலே செமையாக இருக்குது கலை. உண்மையிலே கஷ்டமாக இருக்குப்பா. ஏன்ட்டு என்ன சொன்னேன்? ஆனால் ஒரு ஜாலியாகவும் இருக்குது, அதை விட ஒரு பக்கம் வலி இருக்குது. இதில் எதில் உண்மை வலினா என்ன சொல்கிறேன், கை கால் வலியெல்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. வேற ஒன்றும் சொல்ல, கொஞ்சம் கஷ்டம்தாப்பா. எப்பா அப்பா என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. ஆக பார்த்தா கை கால் எல்லாம் பறந்து போல பேர் புது எலர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது. சூப்பர் சூப்பர், உண்மையிலே செமையா இருக்குது. சூப்பர். ஏறணும் எப்படி இருந்துச்சு? ஏத்தத்துல ஏறுறப்ப ஏறிடலாமோன்னு நினைச்சாதான் ஏறியாச்சு. அந்த அளவுக்கு சைக்கிள் பக்காவா இருக்கு. மிதிக்கிறதுக்கு அப்படியே சுமத்தா இருக்கு சைக்கிள் மிதிக்க. ஒரு எப்படின்னா அது வேற டிபார்ட்மெண்ட், அதுக்காக கூடாது. அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். ஆனால் செமையா இருக்கு வண்டி சைக்கிள் ஓட்ட. செம செம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த சைக்கிள் நம்ம அண்ணன் கலை எல்லாரும் ஓட்டியாச்சு. அப்புறம் நம்ம ஓட்டாம தான் எப்படி சரி வருமா? நம்மளும் ஓட்டி ஆகணும். இதோட ஹைட்டான சைக்கிள்லாம் ஓட்டிட்டோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஜுஜிபி ஃப்ளாஷ்பேக். எனக்கு இதுவரை கனல் வந்துட்டு இருக்கு, அப்படி ஊன்றப்ப அங்கே உழுவுற மாதிரி. உண்மையாதான் எனக்கு அது வேற நடந்துமோன்னு பயம். ஆளு கடகடன் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். நிறுத்து. End of flashback. ஓகே, அப்படியே பெடலை பொறுமையாக அழுத்தி இந்த காலம் தூக்கி மேலே போட்டுருவோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வாட்டி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்த ஓட்ட ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது மிதிக்கிறதுக்கு. நம்ம நார்மல் செயின் வண்டி மிதிப்போம்ல, அதேமாரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. சொல்லிட்டியா? வேறு இதை பற்றி சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லைடா. கரெக்டாக சொல்கிறது. பின்னாடி தூக்கி விட்றாதுல. ஐயே பெடல் ஆனால் அடிக்குதுடா. பெடலை விட்டோன்னா படப்படன்னு அடிக்கும். ஆனால் நம்ம காலை வச்சு மிதிச்சுட்டே போயிடலாம் அப்படியே. இப்போ நம்ம மெயின் ரோட்டு போக போகிறோம். என்னடா இங்கே போகிறேன், நீங்கள் அங்கே போகிறீங்க? ஓகே. ஐயோ அந்த அக்கா, அந்த அக்கா டக்குன்னு பார்த்து சிரிச்சுட்டாங்க. எனக்கு சிரிப்பு வந்துட்டு. முன்னாடி பார்த்தாங்க சைக்கிள் மிதிச்சாடு, பின்னாடியும் பார்த்தாங்க, என்ன மேலே எங்கேயும் பார்த்துட்டு போகிறாங்க. ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் பார்த்துக்கிட்டே போகுது. என்னடா லூசு பையில் ஓட்டி போகிறான்னு நினைக்கிறாங்களா, இல்லை இந்த மாதிரியும் பண்ணுறாங்களான்னு யோசிக்கலாம் அப்படின்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்கிறீங்க. மேக்ஸிமம் நம்ம சைக்கிளில் பண்ணுற மாடிஃபிகேஷன் எல்லாமே லெக்குக்கான எக்ஸசைஸாக தான் இருக்குது. இதுவும் அப்படி தான் இருக்குது. செமையாக வலிக்குது ரெண்டு லெக்கையும். கொடைக்கானல் போயிடுவோமா? போகலாம்டா. ஜிம் இருக்குமாங்க? ஜிம் இருக்கு, செட்டாக பார்த்து புக் பண்ணுங்க ஜிம். ஓகே, இதுக்கப்புறம் மெயின் ரோடு வருது. மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்காக ஸ்பெஷலாக நம்மள்ட்ட ஒரு பர்சன் இருக்கார். அவர் தான் அடுத்து ஓட்ட போகிறாரு. அவரை நம்ம ஓட்ட சொல்லிடலாம். ரெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தான் ஓட்ட போகிறேன். ஓட்டு. நார்மல் சைக்கிளோட ஸ்மூத்தாக வீட்டுக்கு நல்லா. என்ன நாக்கு தள்ளுற மாதிரி இருக்கு? அதை விட தான் கொஞ்சம் வரும்.
எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க. சைக்கிள் எவ்வளோதுன்னெல்லாம் ஒரு ஆள் கேட்டாங்க. அண்ணா இது செஞ்சதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 1800 உள்ள ஒரு சைக்கிளை செஞ்சு வந்துட்டு நம்ம ஓட்டியாச்சு. ஆனால் ஓட்டுறதுக்கு நார்மல் சைக்கிள் போல் இல்லைங்க, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் ஓட்டினா அப்படின்னாலே காலம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது. இந்த விண்டேஜ் மாடல் சைக்கிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த சைக்கிள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக நீங்கள் நார்மல் சைக்கிள் ஓட்டுறீங்க இல்லையா, அதே போல் இந்த சைக்கிளை வந்து ஓட்டுவீங்களா அப்படின்றதையும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது முத்து மற்றும் கலை.